நார்த் சென்டினல் ஐலாண்ட். என்னதான் இந்த உலகம் நிறைய டெக்னாலஜிஸ் ஏஐ இப்படி வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இருந்தாலுமே இன்னுமே இந்த நார்த் சென்டினல் ஐலாண்ட்ல மட்டும் மக்கள் வெளி உலகமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு அருகில் இருக்கிற இந்த நார்த் சென்டினல் ஐலாண்ட் பார்க்க ரொம்ப பசுமையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஆனா இதுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா திருப்பி யாருமே உயிரோட வெளில வர முடியாது. இந்த தீவை சுத்தி 9 கிலோமீட்டருக்கு ரோந்து பணியில எந்நேரமும் கடல் படை சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வெளி உலக மக்கள் யாருமே இந்த தீவுக்குள்ள போக கூடாது அப்படின்னு. ஆனா அப்படி இருந்துமே ஒரு சில பேர் அதுக்குள்ள போய் சம்பவம் ஆயிருக்கு. 1867 காலகட்டத்தில் ஒரு டூரிஸ்ட் கப்பல் ஒரு கடலுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா புயல்னால அலக்கழிச்சு வேற வழியே இல்லாம அந்த நார்த் சென்டினல் ஐலாண்டு பக்கம் கரை ஒதுங்குது. அந்த டைம் மத்த கப்பல் வந்து நம்மள ரெஸ்கியூ பண்ற வரைக்கும் இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு அந்த நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு பக்கத்தாப்புல கரை ஒதுங்கி இருக்காங்க. இந்த டைம் அந்த தீவுக்குள்ளே வந்த நிறைய சென்டினல்ஸ் இவங்களை பார்த்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த போட்டுக்குள்ளேயே பாதுகாப்பா இருந்ததுனால இவங்களால தப்பிக்க முடிஞ்சு. அப்பதான் இந்த மாதிரி காட்டுவாசி மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இவங்க மனிதர்கள்லாம் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு.